அழகேஷ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சு சாப்பிட்றேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க வெளியான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமாக இந்த எபிசோட வேலை இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்ப்பீங்க. நம்புறேன் பிடிச்சக்குள்ளாருமே உங்களுக்கு பிடிச்ச ஃபயர் முடிச்சு போடுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ டீட்டெயிலாகவும் இருக்கும், ஷார்ட்டாகவும் இருக்கும்னா திரும்பவும் வந்து படம் பார்த்தீங்க. நிறைய பேர் மாங்காவை பற்றிலாம் டீட்டெயிலாக பண்ணாதீங்கன்றீங்க. நான் டீட்டெயிலாக பண்ணுறதுக்கான காரணமே நிறைய சீன் விட்டு போகிறாங்க. அதுக்காக தான் நான் மாங்காவை பார்த்து பண்ணுறேன். நிறைய பேருக்கு அதிகமான எக்ஸ்பிளனேஷன் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் டீட்டெயிலிங்க. அதனால தான் நான் இந்த எபிசோட கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணியிருக்கேன். எதுவாக இருந்தாலும் உங்களோட விருப்பம் தான். நிறைய டீட்டெயில் வேணாலும் சொல்லுங்க, இல்லை டீட்டெயிலே வேணாம் நீ சாதாரணமாக சொல்லிட்டு போடானீங்கனாலும் சொல்லுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ கூட போகலாமா? இதோட எல்லாம் இன்னைக்கே முடிச்சுப்போம். ஏய், எப்போ நீ இந்த இடத்துக்கு வந்த? யார் நீ மைனிங் டீம் சேர்ந்து வந்தானே? பார்க்கவே அப்படி தான் இருக்க. பாஸ் இருக்கிற இடத்துக்கு நீ எப்படி வரலாம்? உனக்கு தான் சொல்லிருப்பாங்களே. பரவாயில்லையே, இவளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. இவ தான் அந்த சாக்கியும். இவ எனக்கு பின்னாடி தான் இருக்கான். அப்ப நான் இவன் கண்ணில் இருந்து அதை மறைச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்காவுடைய ஸ்வாடை வந்து அவன் மறைச்சிடறான். இதை பார்த்துட்டு அவ்வளோ ஷாக் ஆகுறா. என்னடா இது பிக் பண்ணிட்டேனா? இது முன்னாடி ஏதோ கையில வச்சுட்டு இருந்தான், அந்த வெப்பனை காணுமே. அதுக்கப்புறம் சாக்கியும் சரி நீ இந்த இடத்த விட்டு கிளம்புறா. இது பாஸ் சேம்பரு, இந்த டஞ்சனுக்குள்ள சீக்கிரமாவே இதெல்லாம் அடிக்க போறோம். நீங்களாம் இந்த இதெல்லாம் செத்து போடுவேன். ஓகேங்க என்ன மன்னிச்சிருங்க சொல்லிட்டு ஹீரோவும் அவளை தாண்டி போக அவ ஒரு பிரசன்ஸை உணர்றா பாருங்க. டேய் ஒரு நிமிஷம் இல்லை சொல்லுங்க. அவ கிட்ட வந்து அவனை மோந்து பார்த்துட்டு என்ன இது ஸ்மெல் வேற லெவலாக இருந்துட்டு அவ பார்த்துட்டு இருக்க. என்னங்க எதனா ப்ராப்ளமான ஹீரோ கேட்க. நீ உண்மையிலே ஆண்டராடா? அப்புறம் அவனோட ஐடியா பக்க என்னது ஹீரங்கண்டர் சஞ்சின் பூவா நீ? ஓ சரி இந்த டஞ்சன் வந்து ரொம்ப பெருசு. நீ வேற ஹீரங்கரா இருக்க, உனக்கு நிறைய ஆபத்துலாம் வரும். இந்த இடத்த விட்டு போ. ஓகேங்க அதான் நினைச்சேன் நானும். இருந்தாலும் இந்த ஆள் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. எதுக்கோ இவனை வாட்ச் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு அவளும் அதுக்கப்புறம் அவனை விட்டுட்டேன். வரும்போது ஹீரோட பாசம் உண்மையிலே உனக்கு அதிர்ஷ்டம் தான்டா இன்னைக்கு. அந்த இடத்துல இருந்து உன வெளியே தள்ளுறதுக்குனே நம்மளுடைய சாகியம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நீ முறையா பேசிருக்க. லக்கியான பாசம் தான். ஆமா அவங்க திரும்ப ஏன் வந்தாங்கன்னா பாஸ் இருக்கிற சாம்பரை கண்டுபிடிச்சு பேட்ரோல் பண்ணதான் வந்திருந்தாங்களா. அதுக்காக தான் அந்த இடத்துல இருந்த ஆளுங்க யாரா இருந்தாலும் வெளியே அனுப்புறதுக்காக வந்திருக்காங்க. அதனால வா லஞ்சு போய் சாப்பிட்டு வரோமா. டேய் அதே மாதிரி மிஸ்டர் ஜாஹிம் வந்து அவங்களால ஒரு சில அண்டர்ஸோடைய முக்கியமான சென்ட்டை வந்து அப்படியே ஸ்மெல் பண்ண முடியும். அவங்களால ஈஸியா என்னதே ஸ்மெல் பண்ண முடியுமா? அதான்டா நம்ம அண்டர்ஸோடைய ஹாரா அப்புறம் பிரசன்ஸ் எல்லாம் அவங்களால உணர முடியும்னு சொல்றாங்க. அதெல்லாம் கட்டுக்கதையா என்னன்னு தெரியல. இரவும் ஒரு வேலை இவங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா இருக்கலாம். ஏன்னா அப்போ என்கிட்ட இருக்க சென்ட் அவங்க மோந்து பார்த்துட்டு நான் ஒரு அண்டரான்ற விஷயத்தை அவங்க மோந்து பார்த்து சொன்ன விஷயத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நான் பார்க்க கூட சண்டை போடும்போது அவன் சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவனுக்கு ஏதோ ஒரு மைண்டுக்குள்ள வாய்ஸ் கேட்குதான். ஆனா அது அங்க இருக்கிற மனுஷங்களோட உயிரை தான் கேட்டதே தவிர என்னோட உயிரை கேட்கல. ஒரு வேலை காரணம் அந்த டஞ்சனுக்குள்ள நான் அந்த பார்க்கா கூட இருக்கும்போது பார்க்கா கண்ணுக்கு நான் ஒரு பிளேயரா தெரிஞ்சிருப்பேன். அந்த வகையில் நான் தெரிஞ்சிருந்தாலுமே பட் மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அவங்களுக்கு அண்டரா தெரிஞ்சதுனால கண்டிப்பா அவங்களை கொல்லணும்னு கேட்டுப்பான். எனக்கு தெரிஞ்சு நான் டஞ்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயரா தான் உள்ள போறேன். ஆனால் நிஜ உலகத்துல நான் அண்டரா திகழ்றேன். அதுக்கப்புறம் சஞ்சின் வேலை பார்த்ததுக்கு ஏற்ற கூலியா இன்னைக்கு பாஸும் நல்லா கொடுக்குறாரு. இன்னைக்கு நல்லா வேலை செஞ்சிடும், அதுவும் நிறைய வேலை செஞ்சியா சுறுசுறுப்பா இருந்தேன், அதனாலேயே உனக்கு நிறைய போனஸ் கொடுக்குறேன், கவலைப்படாத. அப்படியா சார், ரொம்ப நன்றி. பாஸும் சொல்றாரு, சஞ்சின் உண்மையிலேயே இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒன்னு மாதிரியான ஒரு ஆளை நான் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். உன்னை பார்க்கும்போது என்னையே சின்ன வயசுல நான் பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உன்னோட போறப்பலயே அந்த மைனர்ன்ற ரத்தம் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி வேலை செய்யறேன். ஆமா அப்படிதான். சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேலை செய்வியா? இதுக்கப்புறம் எங்க கூட சேர்ந்து வேலை செய்ய உனக்கு ஆசையா இருக்கா? எப்படி அதெல்லாம் சொன்னே நல்லா இருக்கும். சார் நீங்க சொல்ற வேலை கண்டிப்பா எதுவா இருந்தாலும் இதுக்கப்புறம் நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் அதுல இல்ல. அப்படின்னா நீ நாளைக்கே வேலைக்கு வந்துரு. நாளைக்கும் ஒரு வேலை இருக்கு, அதனால நீ வருவியா? இன்னும் 2 நாட்கள்ல என்னுடைய ரீஎவல்யூஷன் ரிசல்ட் வந்துடும். கண்டிப்பா அதுக்கப்புறம் என்னால திரும்ப வந்து இந்த வேலையை பார்க்க முடியாது. பட் இப்ப நினைச்சா நான் இன்னும் கொஞ்சம் செய்யலாம். 20 நிமிஷம் நாளைக்கு தானே சொன்னாரு சார். அப்பனா நாளைக்கு வேற ஒரு கில்ட் இந்த இடத்துக்கு ரைடுக்கு வரப்போறாங்களா? ஆமா ஆனா இந்த இடம் கிடையாது, வேற ஒரு இடத்துல ஏரங்க் கேட்டுக்கு ரைடிங் போறாங்க. டுமாரோ ரைட் டீமா வர போறது ஸ்ட்ரைக் வார்டு பி. என்னது ஸ்ட்ரைக் டீம் வந்து பியா? ஆமா, செகண்ட் டயர் ஸ்ட்ரைக் வார்டு கூட நம்ம டஞ்சனை கிளியர் பண்ண போறோம் ஏரங்க் கேட்டுக்கு. அதே மாதிரி நம்மளோட கொரியால பொறுத்த வரைக்கும் மேஜரா 2 கில்ட் தான் ஏரங்க் கேட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக கேப்பபிள் கொண்டதாக இருக்கும். அதுல இன்னொன்னு தான் நாளைக்கு வரப்போகுது. ஹீரோவும் கட்டாயமா நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் காய்ஸ் அப்படின்னு அவனை சொல்ல, அதே மாதிரி செஞ்சிருவோம். நீ நல்லா இன்னும் அதிகப்படியாக வேலை செஞ்சு போனஸ் வந்து டபுளா கொடுப்பா, கவலைப்படாத. அப்படியா சார், ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம சாஹிம் பில்டிங்ல அவளுக்கு கால் பண்றாங்க. சொல்லுங்க என்ன விஷயம்? ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி கேட்கணும். எனக்கு இந்த சஞ்சின் அவன் ஒரு மைனரா இன்னைக்கு கூட ஒரு ஏரங் கேட்ல வேலை பார்த்திருக்கான். அவனை பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குமா சொல்லிட்டு அவனும் கேட்க, ஏன்னா அவனை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு விரும்புறான். அவன் இந்த இடத்துல ஏதோ மிராக்கல் பண்ணான், அதான் நல்லா முடியல. என்னமோ அவனை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு எனக்கு நல்லா இருக்கும். ஒருவேளை அவன் ஸ்பையா இருப்பானா? சாரி உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு. அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்லட்டுங்களா? நீங்க அந்த ஈரங் கண்டர் அவனை பத்தி தானே கேட்குறீங்க. அவனை பத்தி ஏன்னு தெரியும், அதை சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து மிஸ்டர் டாய் வந்து மோர் எக்ஸ்பெக்டேஷன் உங்களை மாதிரி தான் வச்சு அவங்ககிட்ட எஸ்டர்டே வந்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்டாங்க. ஆனா அவன் ஒத்துக்கல. என்னது அவன் ஒத்துக்கலையா? சரி இன்னும் அவரை பத்தி என்ன தெரியும்? அப்படியா, அதெல்லாம் கிளாசிஃபைடான ஃபைலுங்க. அதெல்லாம் நான் எடுத்து சொன்னா என் மேலே என்னுடைய வேலை அதுக்கப்புறம் போயிடும். கொஞ்சம் என்ன மன்னிச்சிருங்க. ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னா, அசோசியேஷனோட கிளாசிஃபைடான ஃபைல்ஸ் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கேட்டதுனால நான் எடுத்து கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நான் எதிர்பார்க்கல எவனோட ஃபைல்லாம் ஹை ரேங்கிங் ஹண்டர்ஸோட லிஸ்ட்ல கிளாசிஃபைடாக வச்சிருக்காங்க. அதான் எனக்கு புரியல. என்னோட பக்கம் இவ்வளோ யோசிக்கிறான், கை கெட்டது வாய் கெட்டாமல் போயிடுச்சு. அவனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பார்த்து இப்படி ஆயிடுச்சு. இன்னும் நிறைய கில்ஸ் வந்து அவனை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு ஆர்வமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அசோசியேஷன் பொறுத்த வரைக்கும் அவனுடைய இன்ஃபர்மேஷனை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிறாங்க. ஆனால் வெளி உலகத்துக்கு அவன் ஒரு ஈரங் கண்டர். உண்மையிலே
யாரு தான் அவன், ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அவள் நம்ம ஹீரோவோட நினப்புல போயிட்டு பெட்ல படுத்துக்கின்னு அவன் யாரு தான் அவன் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் ஸ்மெல் பண்ணதுலேயே அவனோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவ ஒரு தினசா சொல்ல ஹீரோவும் இப்ப பிரசன்ட் டைம்ல யோசிச்சுட்டு இருக்கான். சஞ்சன் வேலைக்கு போலாமா, கொஞ்சம் சாப்பிடுறியாடான்னு சொல்லிட்டு அவனுடைய நண்பர்கள் கேட்கற மாதிரி அவனோட கணக்கு தெரிய இப்போ மைனிங் பண்ற குரூப் கூட அவன் இருக்கேன். சஞ்சன் வேலைக்கு போலாமா, இன்னைக்கு நான் வேலை ஆரம்பிக்க போதுன்னு சொல்லிட்டு இவங்க கேட்க மனுஷன் கொஞ்சம் ஃபீல் ஆயிடுறான். அதே மாதிரி இன்னைக்கு கட்டாயம் பண்ணி லஞ்சில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆமா என்னோட பக்கம் இந்த மைனிங் டீம்லயே நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண அந்த ஆளை கொஞ்சம் ஹீரோ மேல கண்ணு வச்சிட்டு இருக்கான். இவன் உண்மையில ஈரக்கா இருப்பானா. அதுக்கப்புறம் மார்னிங்ல வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக கில்டு சார்பா ஒருத்தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஸ்ட்ரைக் டீம் பி. எஸ்கியூஸ் மீ, இந்த இடத்துல யாருன்னா மைனிங் டீம்ல இருந்து எங்களுக்கு உதவி பண்ண வருவீங்களா? அந்த ஒரு பர்சன் வந்து எங்களுடைய பேக்ஸை வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தூக்கின்னு வந்தீங்களா, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா காசெல்லாம் கொடுத்து போனஸ் கொடுப்போம். ஆனா இந்த இடத்துல இருக்க எல்லாரும் யோசிக்கிறாங்க, என்னடா இது மைனிங் டீம்ல இருந்து இப்படி வந்து கேட்கறாங்க. அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண நினைச்சு உள்ள போனோம்னா அதிகப்படியா காசு கிடைச்சாலும் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. மைனிங் டீமோடைய பாஸ் கிட்ட ஒருத்தனும் சார் என்ன சார் பண்றது, இப்ப வேற இப்படி ஒரு ஆளு கேட்கறாங்க, நம்ம உள்ள இருந்து யாராச்சும் அனுப்பலாமா, நம்மளோட டீம்ல இருந்து யார் போவான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த இடத்துல வேலை யாரு சீக்கிரமா பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் நம்ம அந்த இடத்துக்கு அனுப்ப முடியற மாதிரி இருக்கும். அதனால யோசிச்சு பாருங்க சொல்ல அவரும் யோசிக்கிறாரு. நேத்து வந்து 2 மணி நேரத்திலேயே சங்கு வந்து அவனுடைய வேலையை முடிச்சிட்டான். ஒரு வேலை அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவன் போவானான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு வச்சிருக்கேன். ப்ளீஸ் யாராச்சும் எங்களுக்கு வந்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிஸ்க் இருக்கிறதுனால நாங்க அதிகப்படியா பணம் உங்களுக்கு தருவோம். எல்லாரும் யோசிக்கிறானுங்க, கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கையை தூக்குறான். நான் வேணா வரட்டுமா, இதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக வராங்க. என்னது இவன் போறான்றான். 2 நண்பர்களும் கேட்கறாங்க, டேய் சஞ்சின் என்னடா பாதி மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ வேற ஈரா கண்டது உள்ள போயிட்டு மாடி நீ எதனா ஆயிடுச்சு எங்களுக்கு பயமா இருக்கு உனக்கு, உண்மையில அக்கறையில சொல்றோம் தயவு செஞ்சு போவாதரா. பரவாயில்ல சார், அவங்க பேக மட்டும் தானே தூக்கணும்ன்றாங்க. அந்த இடத்துல ஹை ரேங்க் பீட்ஸ் எல்லாம் இருக்கும் போது இந்த இடத்துல இருக்கிற ஹண்டர்ஸ் எல்லாமே ரொம்பவும் ஹை ரேங்கா கொண்டவங்களா தான் இருக்காங்க. அதனால எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எதுவும் எனக்கு ஆகாது, கவலையும் பட்டாதீங்க. ஆனா ஹீரோ யோசிக்கிறான், கண்டிப்பா அனதர் ஸ்ட்ரைக் டீமா இருந்தாலுமே தூரத்துல இருந்து உங்களுக்கு எதனா ஆச்சுன்னா நான் ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு 8 ரேங்க் டஞ்சன், அதே மாதிரி நானும் லெவலில் பார்க்கலாம் கூட இருந்து. அப்புறம் அந்த வேலைக்கு எடுத்தாலும் இவருடைய ரேங்க் என்ன, அட என்னப்பா நீ வேற, இவன் வெறும் ஈ ரேங்க் தான், ஈ ரேங்க் இருக்க இப்படி வரணும்ன்றான். அப்படியா, இவனால முடியும்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஹலோ, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் வந்து சன் கின் ஹோன், நான் தான் இன்னைக்கான ஸ்ட்ரைக் டீம் ஆடியஸ் லீடர். அப்படியா, என்னோட பேர் சஞ்சின் பூ. அதுக்கப்புறம் ஹீரோ பேக்கை தூக்கி உங்களால மேனேஜ் பண்ண முடியுதா, உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லையே, எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை, நான் தூக்கிட்டு வரேன். ஹீரோ மனசுல யோசிக்கிறான், எஸ்டே பார்த்ததை விட இன்னைக்கான கேட்டு ரொம்பவும் பெருசா இருக்கு, கண்டிப்பா பாஸ் பெருசா தான் இருக்கணும். ஏன்பா இங்க இருக்கிற மத்தவங்க சொல்லி பார்த்தேன், நீ நேத்து தான் புதுசா வேலைக்கு வந்ததா கேள்விப்பட்டேன். அப்பனா மைனிங் டீம்ல நீ புதுசா வந்தனால இன்னைக்கு தான் வேலைக்கு புதுசா, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. ஏன்னா இது ஒரு ஏ ரேங்க் கேட், இப்பதான் நீ 2வது முறையா ஒரு ஏ ரேங்க் கேட்டை பாக்குறல. அதுக்கப்புறம் ஹீரோவும் போலான் ரெடியா இருக்கு. அந்த இடத்துல செகண்ட் டயரோடைய ஸ்ட்ரைக் டீம் எல்லாருமே வந்துடுறானுங்க. ஹீரோவும் நேத்து பார்த்து அந்த ஸ்குவாடை காட்டிலும் எந்த இடத்துல இருக்க இந்த ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாருமே ஏ ரேங்க் அப்படி இல்லைனா பி ரேங்க் அதுக்கு கீழே தான் இருக்காங்களே தவிர ஒருத்தர் கூட எஸ் ரேங்க் கிடையாது. எஸ் ரேங்கர் அண்டர் இல்லாத 11 ஏ ரேங்கர்ஸ் 6 பி ரேங்கர்ஸ். இதனாலதான் இந்த டீம் வந்து கொரியாவோட செகண்ட் டாப் ஸ்ட்ரைக் டீம் மத்திகள் தான். அதுக்கப்புறம் அவனுங்க உள்ள போக ஹீரோவும் எனக்கு ஏதோ பெருசா நடக்க போதுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனு உள்ள போக அவங்க உள்ள போன அடுத்த நிமிஷமே ஹீரோக்கு அலர்ட் ஆகுது, டஞ்சனுக்குள்ள வந்துட்டீங்க பார்த்து இருந்துக்கோங்கன்னு. அப்ப பக்கத்துல இருந்த ஒருத்தையும் ரொம்ப நர்வஸா இருக்காத, ஏன்னா இந்த இடத்துல கின்ஹோன் மட்டும் ஸ்ட்ராங்கானவும் கிடையாது, இங்க இருக்கிற ஒவ்வொரு அண்டருமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவும் தான், அதனால நாங்க உங்களுக்கு பாத்துக்கிறோன்னு அப்படின்னு ஹீரோ கிட்ட ஒருத்தையும் சொல்ல ஹீரோவும் மேபி எனக்கு தெரிஞ்சு இவ ஏ ரேங்க் ஹீலர், என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததுலேயே இன்னொரு ஹீலர்னா டூயி மட்டும்தான், அவ பி ரேங்க் அண்டர், அவங்கள காட்டிலும் இவங்க ஏ ரேங்க் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க தெரியுது. டஞ்சனுக்குள்ள வந்தாச்சு எல்லாரும் பார்த்து உஷாராவாங்க. அதே மாதிரி கவலைப்படுறா, இந்த இடத்துல எந்தோடைய ஸ்ட்ரைக் டீம்ல வந்து மேஜஸும் இருக்காங்க டேங்க்ஸும் இருக்காங்க, எது நடந்தாலுமே நம்ம பாத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ரைக் டீம் வந்து தோகத்துக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இவ்வளவு அதிகப்படியான மெம்பர்ஸ் இருக்காங்களே. ஆனா எப்படிப்பட்ட ஸ்ட்ரைக் டீமா இருந்தாலும் ஒரு டைம் டார்கெட் ஆக தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் சங்கின் ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஸ்ட்ரைக் டீமோட லீடரா இந்த இடத்துல ஜாயின் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய வேலையை முடிச்சு எல்லாரும் உயிரோட வெளியே போகணும். நான் இந்த இடத்துல அபிஷியலா டீம் பி ஓடைய லீடர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கேன். அதனால என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஏதோ ஒரு சலசலப்பா சவுண்டு கேட்க இவங்க எல்லாரும் அலர்ட்டா வராங்க. எல்லாரும் தயாரா இருந்ததை பார்த்து ஹீரோவும் என்னடா இது கொஞ்சம் செகண்ட் கூட ஆகல அதுக்குள்ளே அட்டாக் மோடுக்கு எல்லாரும் தயாராயிட்டானுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த நோக்கி மிகப்பெரிய அட்டாக் பண்ண கிரியேச்சர் வரதை பார்த்துட்டு சன்கின் ஒன்னும் எல்லாரும் தயாராங்க அது என்னதுன்னு சொல்லிட்டு அவனு கத்து. அப்புறம் பார்த்தா இன்னமும் அந்த இடத்துல நிறைய மான்சஸ் வந்துட்டு இருக்கு. இவங்க ஒரு டீம் அப்பா சேர்ந்து பயங்கரமா அது எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க. இது ஒரு ஆச்சரியமா அவங்க கருது வருது என்னன்னா, இந்த லோவல் ரேங்க்ல இருக்கிற மான்சஸ் எல்லாமே இந்த ஒரு ஹை லெவல் ரேங்க்ல இருக்கிற டஞ்சனுக்குள்ள என்ன பண்ணுதுங்க, அதுதான் விஷயம் புரியலன்னு சொல்லிட்டு இவங்க டவுட் ஆயிட்டு இருக்கு. இல்ல இதுங்க எதையோ பார்த்து பயந்து வந்திருக்குங்க, அப்படி இல்லைன்னா நம்மள வேட்டையாடதான் யாரும் அமுத்தி விட்ட மாதிரி தெரியுது, எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஹீரோவோ அதை பத்தி ரிசர்ச் பார்த்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு கண்ணாடி பட்ட பொண்ணும் இவன் ஒரு மாதிரி பாக்குறா சந்தேகமா. நான் சொன்ன மாதிரி இதுங்க நம்மள வேட்டையாட வந்த ஓனரோடைய நாய்ங்க. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல மான்சஸோடைய படையே வந்திருக்கானுங்க. அவங்க சண்டை போறதுல இவங்களெல்லாம் பார்க்கவே முடியல. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா திணற ஆரம்பிக்கிறாங்க, என்ன பவர்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துல இருக்க மேஜர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடினமா உழைக்கிறது அந்த இடத்துல அவங்க தான். நல்லா எல்லாருமே டீமுக்கு பண்ணாலுமே அந்த மான்சஸ் எல்லாம் இவங்களுக்கு டஃப் கொடுக்குது. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இன்னும் ஹெல்ப் பண்ணிக்கல, ஒருத்தன் கை போகுது. இன்னொரு பக்கம் இந்த ஏ ரேங்க் ஹீலர் வந்து அவனுடைய கையை குணப்படுத்தி விட இவங்க பின்னாடி இருந்து ஒரு மான்சர் அட்டாக் பண்ண வர இவங்க கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஹீரோவும் சடனா என்ட்ரி கொடுத்து அவங்க காப்பாத்துறான். ஆனா அவன் ஸ்டெல்த் எபிலிட்டி பயன்படுத்தி யாருடைய கண்ணுக்கு தெரியாம தான் இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். எங்க நடக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்கு, என்னடா இங்க நடந்திருக்கு, இது எல்லாமே நமக்கு டஃப் கொடுக்குதுங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து யாருக்கோ கண்ணுக்கு தெரியாம அந்த இடத்துல இருக்கிற மான்சஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் எல்லாத்தையுமே வீக் பண்ணிட்டு இருக்க அவங்களுக்கு பின்னாடி அட்டாக் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. நான் இந்த டீம் எப்படி
விட்டுட்டா இவங்க செத்து போயிடுவாங்க. இந்த இடத்துல ஒருத்தங்க கூட சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உதவி பண்ண இப்போ எல்லாரும் அழியும் அதை ஈஸியாக அழிக்க முடியுது. ஒவ்வொன்றையும் எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு குரூப்போட லீடரும் கேட்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. எப்படி இடத்துல நடந்தது எனக்கும் தெரியல. ஒரு வேலை இதுங்களா வீக் ஆயிடுச்சுங்களா? யாரும் இந்த இடத்துல இதுங்களை வீக் பண்ணிருக்காங்க. ஏன் சொல்றது ஒரு வகையில் நேரம் தான். எனக்கு ஆரம்பத்துல இருந்து இவன் மேலதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல சண்டை போட்டு எல்லாருமே கொஞ்சமாச்சு ஸ்டெயின்ஃபுல்லா இருக்காங்க. பட் ஆனா இவன் மட்டும் எப்படி ஒரு விதமான தொந்தரவு இல்லாம அசால்ட்டா நின்றுட்டு இருக்கான். இந்த ஒரு பய உள்ளுணர்வு இவன் கிட்ட வெளிப்படலையேன்னு சொல்லிட்டு இவன் இன்னொரு பக்கம் இவன் மேல சந்தேகமா பார்த்துட்டு இருக்கா. சரி அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப இருக்கிற ஒரே முடிவு இந்த டென்ஷன் விட்டு வெளியே போறதா இருக்கும். கண்டிப்பா இவன் அதை பத்தி தான் யோசிக்கணும். இல்லைன்னா எல்லாருமே செத்துருவாங்க. சரி ஓகே, இன்னைக்கு இது போதும், நம்ம எல்லாருமே இடத்த விட்டு கிளம்பலாம். நல்ல ஓடி பார்த்தா எடுத்துக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல அதுக்கப்புறம் எல்லாரும் திரும்ப கேட்டுக்கிட்டு வர கேட்டு பார்த்தா திடீர்னு பிங்க் கலர் மாறிட்டு இருக்கு. எல்லாருமே பார்க்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க. எல்லாருமே உள்ளுணர்வு ரொம்ப தப்பா இருக்கு, என்னமோ சரியில்லை. ஹீரோவும் கண்டிப்பா ரேட் கேட்ல நடந்த நிகழ்வு தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியுது. இன்னொரு பக்கம் அந்த மேஜஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கேட்டை உடச்சி திரும்பி உள்ள போகிறதுக்காக நிஜ உலகத்துக்கு போக ட்ரை பண்றாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா அந்த மேஜஸ் எல்லாமே காசு பண்ணியிருந்தவங்க திடீர்னு உங்களுக்கு எல்லாமே ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்பெல்லே அப்படியே பட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க வெளியே போக முடியாத மாதிரி இவங்க அதை பிரேக் பண்ண நினைச்சதுனால இவங்களுக்கு அந்த கர்ஸ் வந்து பாதிக்குது. எல்லாருமே ஒரு நிமிஷம் பார்த்து என்ன ஆச்சு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கு. அடுத்த நிமிஷம் பார்த்தா பின்னாடி இன்னொரு படி இவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அப்ப அந்த கூட்டத்தோட தலைவனா இருக்கிற ஒருத்தனும் லேடர் கிட்ட வந்து கத்திட்டு டேய் இந்த இடத்த விட்டு உங்களால வெளியே போக முடியாது, உங்களுக்கு உயிரோட வெளியே போகணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் எங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது லம்ப பார்க்கு எப்படி ஒரு நிமிஷம் கிளிச் ஆயிட்டு அவன் பேசுவானோ அதே மாதிரி நான் வர முடியாதுன்னு சொன்னா உங்க எல்லாரும் எந்த இடத்துல கொன்னுடுவாண்டா. உங்களோட இன்டென்ஷன் என்ன? சிம்பிள், நீங்க எங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, சாக கூடாதுன்னா வந்து தண்டா ஆகணும். சரி நாங்க எல்லாரும் வரோம். அதுக்கப்புறம் ஹீரோக்கு மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. தேவையில்லாம ஒன்னு இது எழுத்து விட்டதுக்கு என்ன மன்னிச்சிடா. எனக்கு தெரிஞ்சு நீ இந்த இடத்துல உயிர் படுத்துக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா வெளியே என்னுடைய ஃபேமிலி கிட்டையும் என்னுடைய நாகாத்மயத்தை கொடுத்துருன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. வெளியே பார்த்தா ஒரு பக்கம் தாகி இவங்க கேட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கா உள்ள போறதுக்காக. ஏன்னா ஹீரோ பத்தின சகச்சிங்களை தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கப்புறம் ஏன்பா இன்னுமா இந்த இடத்த விட்டு வெளியே வரல அவங்க? ஆமாங்க, இந்த நைட் டைம்ல நீங்க என்ன பண்றீங்க? சும்மா தான் பார்த்து வந்தேன், அவங்க ஒன்னும் வரலைங்க. வரலன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவ்வளவு ஷாக் ஆயிட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து போக இந்த குரூப்பை கூட்டின்னு வந்தவனே தலைவன் கிடையாது, இவனே ஒரு அடியால் மாதிரி தான். அப்புறமா இந்த குரூப்போடைய மெயின் ஆளு தலைவன் ஒருத்தர் இருக்கான், அவனுடைய த்ரோன் ரூமுக்கு தான் கூட்டின்னு வந்திருக்காங்க எல்லாருமே. ஹலோ ஹியூமன்ஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த தலைவனும் கேட்க அதோட ஏந்ததுல இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ நான் போற அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம்போல இந்த எபிசோட் வேற லெவலா இருக்கும். முடிஞ்சது யாரும் படம் பார்ப்பீங்கன்னு நம்புறேன். நிறைய பேர் டீட்டெயிலாக போடாதீங்க, என்னதாவே போடுங்கன்றீங்க. அதாவது மாங்காவை பார்த்து பண்ணுவேன் நான் மாங்காவை பார்த்து பண்ணுறதுக்கான காரணமே டீட்டெயிலாக பண்ணணும்னு ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான். ஏன்னா நிறைய சீனை விட்டுறாங்க, அதுதான் மனசு கேட்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் உங்க விருப்பம், டீட்டெயிலாக பண்ணணும்னு நினைச்சாலும் நான் பண்றதுக்கு தயார். இல்ல ஷார்ட்டா எனக்கு தேவையில்லை, டீட்டெயிலாம் தேவையில்லை, நீ ஷார்ட்டா ஆத்தவன மாதிரி பண்ணிட்டு போயிடுன்னு சொன்னீங்கனாலே எனக்கு ஓகே தான். அது உங்ககிட்ட தான் இருக்கு. கமெண்ட்ல வந்து நிறைய பேர் புலம்புனீங்க போன சொல்லி, அதனால தான். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.